ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம மெஷர்மெண்ட்டு இந்த பிளாக் கலர் ப்ளவுஸ் எடுத்தோம் இல்லைங்களா, மெஷர்மெண்ட் எடுத்து எழுதணும் இல்லைங்களா, இந்த மெஷர்மெண்ட்டு நம்ம எழுதிக்கணும். அதனால் இப்போ இந்த ப்ளவுஸ் தேவையில்லை, எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம அளவு எடுத்து நம்ம கட் பண்ணோம்னா 10 ப்ளவுஸ் கூட நம்ம ஒரே அளவில் தைக்கலாம். ஓகேங்களா? அப்பப்போ ப்ளவுஸ் எடுத்து மார்க் பண்ணுற வேலைலாம் இல்லை. ஓகேங்களா? இப்போ அளவு எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கணும். இப்போ அந்த அளவில் நம்ம இதில் கட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து 1 மீட்டர் ப்ளவுஸுங்க. இது பாருங்க, இந்த சின்ன சின்ன நம்பரில் இருக்கிறது வந்து மீட்டர், இது சென்டிமீட்டர். ஓகேங்களா? இதை வச்சு இப்படி பண்ணோம்னா இது பாருங்க 100 வருது. 100 வந்துச்சுன்னா 1 மீட்டர். ஓகேங்களா? இது வந்து இன்ச்சஸ், பெரிய பெரிய நம்பராக இருக்கிறது வந்து இன்ச்சஸ்ஸு, இது வந்து சென்டிமீட்டர், மீட்டர். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இது 1 மீட்டர்ன்றதுனால இங்கே பாருங்க, கட்டிங் வந்து ஸ்லீவ் எண்டில் வரும். ஓகேங்களா? இதே வந்து நம்ம வந்து 80 சென்டிமீட்டர் வருதுன்னும் போது இங்கே பாருங்க, ஏற்கனவே இந்த வீடியோ 80 சென்டிமீட்டரும் ஒரு பக்கம், 1 மீட்டர் ஒரு பக்கம், க்ரீன் அண்ட் பிங்க்கில் வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். அதில் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது கரபாகம். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இது கரபாகம். இந்த கரபாகம் வந்து 2ஆக மடிக்கணும் 80 சென்டிமீட்டருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்க, இப்படி 4ஆக மடிக்கணும். இப்படி 4ஆக மடித்து இதில் வரணும் நம்மளுக்கு ஸ்லீவோடைய எண்டு. ஆனால் வந்து நம்ம இது வந்து 1 மீட்டர்ன்றதுனால இந்த மாதிரி போடக்கூடாது. அதே மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து இந்த சுற்றளவு வந்து முழு மார்பிள் சுற்றளவு வந்து 56, 54, அதுக்கெலாம் வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து 17, 18 வரும். ஸ்லீவோடைய அப் ரவுண்டு. ஓகேங்களா? இது ஸ்லீவோடைய அப் ரவுண்டு வந்து நான் சொல்கிறது 17, 18லாம் வரும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து இப்படி தான் போடணும். ஏன்னா வந்து இந்த அளவு வந்து உங்களுக்கு பத்தாது. இங்கே பாருங்க, இந்த அளவு பாருங்க. இப்போ 18 வருதுன்னா அதில் ஆஃப் வந்து 9 இன்ச்சஸ் வருது. ஓகேங்களா? இங்கே பாருங்க, 9 இன்ச்சஸ். நீங்கள் 4ஆக மடித்து இப்படி தான் போடணும். சரிங்களா? கரபாகம் வந்து இந்த அளவு குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கரபாகம் தான் கைக்கு போடணும் எண்டில், ஸ்லீவோடைய டவுன் ரவுண்டில். இது பாருங்க, இந்த ஸ்லீவோடைய டவுன் ரவுண்ட் வந்து இது. ஓகேங்களா? எப்படி வரும்னா இங்கே பாருங்கள், இப்படி 1.5 மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் லென்த் வச்சு -3 வச்சு இப்படி மார்க் பண்ணணும். இப்படி வரும் ஸ்லீவ். இந்த ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் தான் நான் உங்களுக்கு சொன்னது. இந்த 18, 17, 17.5 இதெல்லாம் வரும். குண்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரணும். சரிங்களா? அப்போ வந்து இன்னும் எக்ஸஸாக இன்னும் குண்டாக இருக்கிறாங்கன்னும் போது உங்களுக்கு 1.25 மீட்டர் ஆகும். சரிங்களா? 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் ஆகும். அந்த அளவு எடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் பெல்ட்டுக்கு, நெக் பீஸ்க்கெலாம் நிறைய எக்ஸஸாக கிளாத் வரும். சரிங்களா? இப்போது இது 80க்கும் இந்த மாதிரி தான் போடணும். ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க, நம்மளோட ஸ்லீவோடைய அப் ரவுண்டு பத்தலை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? இப்போ இவங்க ப்ளவுஸ் மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்க, இந்த கட்டிங் பாகம் இப்படி மடிச்சுக்கணும். ஓகேங்களா? முதல்ல 2ஆக மடிக்கணும். கரபாகம் சைடில் வரணும். பாருங்க, இப்படி வரணும். சரிங்களா? மறுபடியும் 2ஆக மடிக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, 2 கரபாகம், ஒரு ஃபோல்டிங். ஓகேங்களா? இப்படி போட்டுக்கணும். இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோங்க. ஸ்லீவோடைய லென்த்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டபுள் ஃபோல்டிங் வருது பாருங்கள், அந்த பக்கம் தான் நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? இது வந்து கீழ்ப்பக்கம் வரும். ஒரு ஃபோல்டிங், 2 கரபாகம் வந்து கீழ்ப்பக்கம் வரும். சரிங்களா? நம்ம டபுள் ஃபோல்டிங் வர பக்கம் தான் நம்ம 1.5, முதல்ல 1.5 மார்க் பண்ணணும். இந்த 1.5 எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து 4 இன்ச் மடித்து தைச்சிட்டு 1 இன்ச் மடித்து தைச்சிருவோம், 1.25 போயிடும். அப்புறம் ஷோல்டரில் 4 இன்ச் ஜாயிண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு
சரியாக போய்ட்டு இந்த 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த 1.5லேருந்து ஸ்லீவோடைய லென்த்து மார்க் பண்ணுறோம். ஸ்லீவோடைய லென்த்து வந்து 6. ஓகேங்களா? அது பாருங்கள் 6 மார்க் பண்ணோம். 6 மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் 6ல் 3 இங்கே பாருங்கள் இப்படி மார்க் பண்ணணும். ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு இங்கே பாருங்கள் ஸ்லீவோடைய அப் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். ஸ்லீவோடைய அப் ரவுண்டு வந்து 15னா 7.5 மார்க் பண்ணணும். சரிங்களா? இங்கே 1.5 மார்க் பண்ணி லைன் போட்டுக்கணும். இந்த ஷேப் வரையணுங்க. இங்கே 1.5 டெஃபினட்டாக மார்க் பண்ணணுங்க. இது ஸ்லீவோடைய அப் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவோடைய அப் ரவுண்டு வந்து 15னா 7.5 மார்க் பண்ணியிருக்கோம். அதில் பாதி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இந்த ஷேப் வரையணும். உங்களுக்கு எடுத்தோன்னு இந்த ஷேப் வராது. ட்ரா பண்ண உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடும். சரிங்களா? இப்போது ஸ்லீவ் அவுட்லைன் கட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் அவுட்லைன் கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நேச்சஸ் கொடுத்துக்கணும். சரிங்களா? அதுதான் மிடில்ன்ற மாதிரி. அப்புறம் டபுள் கிளாத் இப்படி பிரித்து நம்ம இங்கே பாருங்கள் இதிலேருந்து உங்களுக்கு அந்த மார்க்கிங் தெரியணுன்றதுனால நான் அவுட்லைனில் கட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே மார்க் பண்ணிட்டோம். இங்கே ஷேப் எடுத்துட்டோம். சரிங்களா? இது தைக்கும் போது நீங்கள் லென்த்தியாக வந்து 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு மடிங்க. அது மடிச்சிட்ட பிறகு 2 ஸ்லீவை தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். அதே பொசிஷனில் இங்கே பாருங்கள் அப்படியே 2ஆக மடிச்சுக்கணும். 2ஆக மடிச்சிங்கன்னு ஆஃப் ஸ்டிச் ரெண்டு பாதி மார்பு சுற்றளவு வந்து 20னா இங்கே பாருங்கள் 10ல் ஒரு மார்க்கிங் 11ல் ஒரு மார்க்கிங் பண்ணிடணும். எப்பயுமே 2 மார்க்கிங் எப்பயுமே பண்ணணுங்க. 2 ஒன்றா மார்க் பண்ணிட்டோம்னா சொல்லாதீங்க, மறந்துடுவீங்க. இங்கே பாருங்கள் 2வது மார்க்கிங்கில் ஃபோல்டிங் நகர்த்திக்கணும். சரிங்களா? ஃபோல்டிங் நகர்த்திக்கின்னு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடணும். இவங்களுக்கு 80 சென்டிமீட்டரே போதும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக இப்படி பிரிக்கணும். பிரிச்சுட்டு இங்கே பாருங்கள் கரபாகம் கீழே வரணும். ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு 1 மீட்டருக்குலாம் வந்து கரபாகம் கீழே வரும். 80 சென்டிமீட்டர்லாம் வந்து சைடில் வரும் கரபாகம். ஓகேங்களா? இப்படி மடிச்சுட்டு இங்கே பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி மடிக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள் கீழேருந்து 1.5 மார்க் பண்ணணும். முதல்ல எப்பயுமே கீழ் பீஸை தாங்க முதல்ல மார்க் பண்ணணும். இங்கே லெவல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 1.5 மார்க் பண்ணிவிட்டு பேக் ஹைட் வந்து 14.5. இங்கே பாருங்கள் 14.5 வச்சுட்டு இங்கே பாருங்கள் இங்கே விரல் இப்படி வச்சுக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிறத ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த இன்ச் டேப் இப்படி வச்சுருங்க. 14.5 பேக் ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் ஹைட் வந்து 13.5 மார்க் பண்ணிடணும். இதுலேருந்து மேலே வந்து 2 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் டு சைடு இப்படி மார்க் பண்ணிடணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சுட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு போடலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் நெக் வந்து 7. இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் நெக்கு 7. உங்களுக்கு ஆர்ம் வந்து இங்கே பாருங்கள் 5.5. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே மார்க்கிங் பண்ணுறது 2.5 வந்து நெக்கு. ஓகேங்களா? ஷோல்டர் வந்து 3.25 3 இன்ச்சஸ் 2 பாயிண்ட். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 5.5 நம்ம ஆர்ம் மார்க் பண்ண முடியுங்களா? சாரி நடந்துட்டு இப்படி 5.5 மார்க் பண்ணிடணும். சரிங்களா? இது கிடையாது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அங்கே வந்து இந்த ஃபோல்டிங்லேருந்து 4 இன்ச்சஸ் இங்கேருந்து. ஓகேங்களா? நான் ட்ராயிங்கில் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த ஃபோல்டிங்லேருந்து 4 இன்ச்சஸ் போட்டு இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளஸ்ஸும் இந்த சைடும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கணும். சரிங்களா? இது இந்த ப்ளஸ்ஸும் ஃப்ரண்ட்டும்
ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே பாருங்கள் நெக்குக்கு மார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள் இங்கேருந்து 2.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கணும். எப்பயுமே நீங்கள் பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். நான் அப்படியே கட் பண்ணுவேன், எனக்கு பழகிடுச்சு. நீங்கள் பாக்ஸ் போட்டு மெஷர் பண்ணி தான் கட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இது ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பாக்ஸ் போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ வருது பாருங்கள், 6 வருதுங்களா? அதே மாதிரி இங்கே 6 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்னு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் நம்ம ஸ்லீவில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, 1.5 ஷோல்டர்லேருந்து அதுமாதிரி 1.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பாருங்க இந்த வீலேருந்து 1 இன்ச் ஒரு மார்க்கிங், 1/2 இன்ச் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த 1.5லேருந்து தான் நம்மளுக்கு ஷேப் வந்து இப்படி பிரியணும். அழகாக ட்ரா பண்ண வருங்க. பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. முதல்ல வந்து பொறுமையாக பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னும் போது ஸ்பீட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க முதல்ல இந்த வியை கட் பண்ணுவோம். இங்கே கண்டிப்பாக வி வரணும், கரெக்டாக வரணும். இந்த வி பீஸ் கட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க முதல்ல ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணணும். அடுத்தது பேக் நெக்கு. பேக் நெக்குனா வந்து நம்ம மார்க் பண்ணல. இது பாருங்க ஷோல்டர்லேருந்து பேக் நெக் வந்து 7.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இங்கே 2.5 இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு போடுங்க. பாக்ஸ் போட்டுக்கிறோம். இங்கே 1/2 இன்ச் ஷேப் சொன்னோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் இங்கேருந்து 1/2 இன்ச் ஷேப் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ரவுண்ட் வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் பேக் நெக் கட் பண்ணுறோம். உங்களுக்கு வீடியோக்கு தெரியணுன்றதுக்காக அந்த லைன் தெரியுற மாதிரி கட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் கட் பண்ணிடுவோம். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாகவே கட் பண்ணிடுவோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்து பீஸ் மூவ் ஆக போது நீங்கள் வந்து பின் பண்ணிங்கன்னு கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃப்ரண்ட் ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட்டிங் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு பீஸு, ஸ்லீவு. இந்த பீஸ் வந்து நம்ம ஸ்லீவ் பாடியும் கட் பண்ண பாருங்கள். மிடில் மீந்த பீஸ் இது வி பீஸு, இது ஸ்லீவோடைய ஆர்ம் பீஸு, இது நெக் பீஸ். இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணணுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.